இந்த ராசியில் மேஷ ராசி மேஷ லக்ன ஆண்கள் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பவுமே மேஷம் அப்படிங்கிறது நெருப்பு. எந்த அளவுக்கு நெருப்போ அந்த அளவுக்கு தர்மம். தர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதே இந்த மேஷ ராசி மேஷ லக்ன ஆண்கள். அவங்களுடைய வாழ்க்கையே அதுக்கு ஒரு அடையாளம். அவருடைய குணாதிசயம் உச்சபட்ச நேர்மையை நிலைநாட்டக்கூடிய ஒரு உன்னதமான மேன்மையான குணம். அந்த குணத்தையே இந்த மேஷ ராசி மேஷ லக்ன ஆண்களுடைய இந்த மேன்மையான குணத்தையே இந்த சமுதாயம் அவர்களுக்கு எதிராகத்தான் முன்வைக்குது. நீ இப்படி பண்றது தவறு, இந்த உலகமே அப்படிதான் இருக்கு, நீ என்ன புதுசாக நியாயத்தை நிலைநாட்டுறியா, இது கூட நான் சேர்றதே வேஸ்ட்டு, கூட பழகிறதே வேஸ்ட்டுன்னு சொல்லி அவங்க விட்டு விலகி போயிடுறாங்க. இது இந்த மேஷராசி மேஷ லக்ன ஆண்கள் மத்தியில் ஒரு மிக பெரிய மனச்சோர்வை, மன அழுத்தத்தை, மன வேதனை கொடுக்க தவறுவதே இல்லை. இந்த மாதிரியான சம்பவங்களை சந்திக்காத மேஷராசி மேஷ லக்ன ஆண்களே இல்லை எனலாம். நாம நல்லா வாழ்றதுக்கு தன்னை தியாகம் செய்யக்கூடிய ஆண்கள் யாருன்னா இந்த மேஷ ராசி மேஷ லக்ன ஆண்கள் தான். நாடாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் தங்களை அழித்து கொண்டு மற்றவருக்கு ஒளி தரக்கூடியது எல்லாமே இந்த மேஷ ராசி மேஷ லக்ன ஆண்கள் தான் என்று சொன்னால் அது மிக இல்லை. சில உச்சகட்டமாக என்ன ஆகும், நீ ரொம்ப கடங்காரனா இருக்க, நீ நிறைய லோன் வாங்கிட்ட அப்படின்னு யாருக்காக எந்த மனைவிக்காக வாங்கினாங்களோ அந்த மனைவியே இவரை நீ சம்பாதிக்க லாயக்கு இல்லாதவன், வெறும் கடனை வாங்கி வச்சிருக்கிற, எப்போ பார்த்தாலும் கடங்காரனாகவே இருக்குன்னு சொல்லி அவங்கள விட்டுட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழல்லாம் இந்த மேஷராசி மேஷலக்ன ஆண்கள் கடந்து வரக்கூடிய ஒரு சூழல்லாம் ஏற்பட்டிருக்கு. தம்பி, நீ நல்லா தானே இருக்க, நீ எப்படினாலும் பொழைச்சிக்குவ, அது உண்மையும் கூட. மேஷராசி மேஷலக்னம் எங்கே தூக்கப்பட்டாலும் பொழைச்சிப்போம். அது யாருக்கிட்டையும் பிச்சை எடுக்காது, யார் கையும் போய் ஏந்தாது, எப்படினாலும் மான ரோசம் மரியாதையோட கர்வமாக வாழ்ந்துடும். எங்கேயா போய் மூட்டை தூக்குமே தவிர யாருக்கிட்ட போய் கையேந்தாது. இவங்க தாய்க்கும் நல்ல பிள்ளையா இருக்கணும், கட்டிட்டு வந்த மனைவிக்கும் நம்ம உண்மையாக இருக்கணும்னு ரெண்டு தரப்புக்கும் மத்தியில் மாட்டிக்கிட்டு ரொம்ப பெரிய மனவேதனை அனுபவிக்கிறது இங்கே தான். ஆனால் கடைசியில் இவங்களுக்கு இரண்டு தரப்புமே நீ எனக்காக சப்போர்ட் பண்ணுற பேர் இருக்காது. நீ எனக்கு பதிலாக மனைவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன். மனைவி நீங்கள் என்றைக்குமே எனக்காக சப்போர்ட் பண்ணதில்லை, எப்போவுமே நீங்கள் அம்மாவுக்கு தான் நீங்கள் கூட நின்றுருக்கீங்கன்ற பேரும் தான் இருக்குமே தவிர இவருடைய மனவேதனையோ அவருடைய மன அழுத்தத்தையோ ஒருத்தர் கூட மதித்து இவருக்கு ஆறுதல் சொன்னதாக சரித்திரமே இருக்காது. ஆண்கள் அவங்களுக்கு மேஷராசி ஆண்கள், நீங்கள் மீனராசி மீன லக்னம் ஆண்கள் வரைக்கும் பேசுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்று மேஷராசி மேஷ லக்னம் ஆண்கள் அவங்களுடைய குணாதிசயங்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வகையில் மேஷராசி மேஷ லக்னம், இந்த ராசியில் மேஷராசி மேஷ லக்ன ஆண்கள் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பவுமே மேஷம் அப்படிங்கிறது நெருப்பு. எந்த அளவுக்கு நெருப்போ அந்த அளவுக்கு தர்மம். தர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதே இந்த மேஷ ராசி மேஷ லக்ன ஆண்கள். அவங்களுடைய வாழ்க்கையே அதுக்கு ஒரு அடையாளம். தர்ம திரிகோணம்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு நான் இன்னும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய வைக்கணும்னா, எந்த ஒரு இடத்துலையுமே நீதி நேர்மை நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு அவங்க போராடுவாங்க. கொஞ்சம் கூட அது தயங்க மாட்டாங்க. வீதியில் இறங்கி சண்டை போட்டாவது அந்த நியாயத்தை நிலைநாட்டுவாங்க. ஏன்னா அவங்க கோவப்படுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மனசாட்சி தான் ஒரு கோர்ட்டாக செயல்படும். ஒரு விஷயத்தில் கோவப்படுறதுக்கு இறங்குறதுக்கு முன்னாடி அது எந்த இடமா இருந்தாலும் சரி, நடு ரோட்டாக இருந்தாலும் சரி, கோர்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு வீடாக இருந்தாலும் சரி, ஒரு பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் தன்னுடைய மனசாட்சியை கேட்டு பார்ப்பாங்க. இந்த விஷயத்தில் எது நியாயம் எது தர்மம் அப்படின்னு யோசிச்சு பார்ப்பாங்க. அவங்களுடைய மனசாட்சிக்கு இந்த விஷயம் தப்பாக இருக்குது, இவன் பண்ணிகிட்டு இருக்கிறது தப்பு அப்படின்றது உறுதியாயிடுச்சுன்னா இறங்கி அந்த சண்டை போட்டு அந்த நீதியை நிலைநாட்டிடுவாங்க. இதில் இன்னொரு ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, ஒரு ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க. அப்போது அதில் ஒருத்தர் மேஷராசி மேஷ லக்ன ஆணாக இருக்கார். ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல தன்னுடைய நண்பனுக்கு ஒரு அநீதி கண் முன்னாடி நடக்குது அப்படிங்கிறப்ப அந்த நண்பன் அதை ஏற்றுக்குவார். சரி இது இப்படித்தான் அப்படின்னு. ஆனால் இவரால் அதை ஏற்றுக்க முடியாது. தனக்கு ஒரு நஷ்டம்னா கூட அதை சகித்து போகக்கூடிய அந்த மேஷராசி மேஷ லக்ன ஆண்கள் தன்னோடு இருப்பவர் அவங்களுக்கு தெரிஞ்சு இல்லை தெரியாமலோ ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருப்பாங்க. நீ சும்மாடுறா, இது எப்படி நீ உன்னை ஏமாத்துறான்டா அவன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இறங்கி தன்னுடைய நண்பன் தன் உடன் இருப்பவன் ஏமாற்றப்படுகிறான் அப்படிங்கிறத நிலைநாட்டி அந்த ஏமாற்றத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு விடுவிப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல வெற்றி பெற்றுவாங்க. அங்கேருந்து வந்ததுக்கு பிறகு யாருக்காக போராடினாரோ அந்த நண்பனே கேட்பார், உன்னை கூட்டு தேவையில்லாத தலைவலியாக போச்சுடா, இந்த உலகத்தில் இதெல்லாம் சகஜம்தான், நானே தெரிஞ்சு தானே போய் அந்த விஷயத்தை பண்ணுறேன்,
நீ எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஒரு ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தின அப்படின்னு சொல்லி உன்னோடது வந்து ரொம்ப அராஜகமாக இருக்குது, நீ ரொம்ப முரடனாக இருக்க, ரொம்ப மூர்க்கனாக இருக்க, சமுதாயத்தில் ஒத்து போக மாட்டேங்கிற, சொசைட்டினா அப்படி தான் இருக்கும், ஒரு மாதிரி நம்ம தான் பேலன்ஸ் பண்ணி நம்ம தான் வளைஞ்சு நம்ம வந்து தாழ்ந்து தான் போய் தான் இந்த வாழ்க்கையை நடத்தி ஆகணும், நீ இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி இவருடைய இந்த நியாயத்தை தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய அந்த பண்பையே வந்து குற்றமாக சாட்டி அவரை விட்டு விலகிடுறாங்க. இவ்வளோ பெரிய மனவேதனை பாருங்கள். அவருடைய குணாதிசயம் வந்து ஒரு உச்சபட்ச நேர்மையை நிலைநாட்டக்கூடிய ஒரு உன்னதமான மேன்மையான குணம். அந்த குணத்தையே இந்த மேஷ ராசி மேஷ லக்ன ஆண்களுடைய இந்த மேன்மையான குணத்தையே இந்த சமுதாயம் அவர்களுக்கு எதிராகத்தான் வந்து முன்வைக்குது. நீ இப்படி பண்ணுறது தவறு, இந்த உலகமே அப்படி தான் இருக்குது, நீ என்ன புதுசாக நியாயத்தை நிலைநாட்டுறியா, உங்க கூட நான் சேர்றதே வேஸ்ட்டு, உங்களோட பழகிறதே வேஸ்ட்னு சொல்லி அவங்களை விட்டு விலகி போயிடுறாங்க. இது இந்த மேஷராசி மேஷ லக்ன ஆண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மனச்சோர்வை, மன அழுத்தத்தை, மன வேதனை கொடுக்க தவறுவதே இல்லை. இந்த மாதிரியான சம்பவங்களை சந்திக்காத மேஷராசி மேஷ லக்ன ஆண்களே இல்லை எனலாம். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த மேஷராசி மேஷ லக்ன ஆண்கள் மட்டும் இந்த பூமியில் இல்லைன்னா இந்த நாட்டுக்கோ இந்த மக்களுக்கோ இந்த சமுதாயத்துக்கோ பாதுகாப்போ ஒரு அரவணைப்போ இல்லாமலே போயிடும். அவங்க இல்லைன்னா போலீஸ் இல்லை, அவங்க இல்லைன்னா இராணுவம் இல்லை, அவங்க இல்லைன்னா தீயணைப்புத்துறை இல்லை, அவங்க இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாக்கிறதுக்கும் ஒரு காவல் நிற்கிறதுக்கும் ஒரு எல்லை சாமி மாதிரி அவங்க. என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் தூங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைரியம், தன்னை காத்து தன்னை சார்ந்தவர்களையும் காத்து ஒரு சோல்ஜர் போல, ஒரு சிப்பாய் போல, ஒரு இராணுவ அதிகாரி போல, ஒரு காவல் தெய்வமாக வாழக்கூடிய ஆட்கள் யாருன்னா இந்த மேஷ ராசி மேஷ லக்ன ஆண்கள் தான். தன்னுடைய இந்த குணாதிசயத்தை இதையே ஒரு குற்றமாக சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அதை மாற்றிக்க முடியாமல், நான் இப்படி தாங்க இருக்கேன், என்னை நம்பி வர்றவங்க நான் காப்பாற்றுறேன், எனக்கு துரோகம் பண்ண தெரியாது, மற்றவங்க காத்தொருள தெரியும், மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இறங்கி அந்த பிரச்சனையை தீர்க்க தெரியும், அவ்வளோதான், இது தப்புன்னா என்னால் மாற்றிக்க முடியாதுங்க அப்படின்னு அவங்களோட குணத்தையும் அவங்கள மாற்றிக்க முடியாது. ஒரு டிராஃபிக் ஜாம், ஒரு அன்ரூலியாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல ஒரே ஒரு ஆள், ஒரு சிங்கம் மாதிரி ஒரு டிராஃபிக் போலீஸ் நிற்பார். அவர் இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் போய் தான் ஆகணும், இங்கே நின்று தான் ஆகணும், கையை காட்டி அந்த அளவுக்கு ஒரு 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 அதிகாரமாக, தோரணையாக, ஆளுமையாக, ஒரு வீரமாக, ஒருத்தர் கம்பீரமாக வந்து நிற்கும் போது தான் அங்கே அத்தனை அன்ரூலி பிஹேவியரும் ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே வரும். அப்போ ஒரு சமுதாயத்திலேயோ ஒரு நாட்டிலேயோ ஒழுங்கு, ஒரு ஒழுக்கம், ஒரு 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 நேர்மை இருக்கணும்னா அங்கே ஒரு மேஷம் தேவை. ஒரு போலீஸ் அதிகாரியில் நம்ம எப்படி நிம்மதியாக வாழ முடியும், ஒரு இராணுவம் இல்லை, எப்படி ஒரு காவலாளி இல்லைன்னா, ஒரு பாதுகாவலர்கள் இல்லைன்னா, ஒரு தீயணைப்பு அதிகாரிகள் இல்லைன்னா நம்ம எப்படி நிம்மதியாக வாழ முடியும், நிம்மதியாக தூங்க முடியும், நிம்மதியாக நம்முடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை அப்படின்னு நகர்த்த முடியும். அப்போ நாம் நல்லா வாழ்கிறதுக்கு தன்னை தியாகம் செய்யக்கூடிய ஆண்கள் யாருன்னா இந்த மேஷ ராசி மேஷ லக்ன ஆண்கள் தான். நாடாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் தங்களை அழித்து கொண்டு மற்றவருக்கு ஒளி தரக்கூடியது எல்லாமே இந்த மேஷ ராசி மேஷ லக்ன ஆண்கள் தான் என்று சொன்னால் அது மிக இல்லை. எந்த ஒரு இடத்துலையுமே இந்த மேஷராசி மேஷ லக்ன ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்த தன்னிடமாக மாற்றிப்பாங்க. அங்கே இருக்கிற அத்தனை பேரோடைய நன்மையும் பார்ப்பாங்க. ஒரு 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 டீமில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு நல்லது நடந்துருச்சு, எனக்கு ஹைக் கொடுத்துட்டாங்க, அப்பா நான் பார்த்த வேலைக்கு எனக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு தன் சௌகரியத்தை மட்டும் பார்த்துட்டு நவரக்கூடிய ஒரு தன்னலமான ஒரு ஆட்கள் கிடையாதுங்க. இதில் என்ன ஆச்சரியம்னா, தனக்கு வர வேண்டிய ஹைக்கை கூட ஓரம் கட்டி வச்சுட்டு தன்னை சார்ந்த குழுவினருக்கு எல்லாம் கிடச்சிருச்சா, அவங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடச்சதா, அவங்க அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நம்மாலான ஒரு ஊண்டுகோலாக இருந்தோமா அப்படிங்கிறது தான் அவங்க மெயினாக பார்க்குறாங்க. இதில் பல நேரங்களில் அவங்களுக்கான முன்னேற்றத்தை அவங்க இழக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்படுறதில்ல. யாராவது ஒருத்தர், ஆனால் உங்கள் கூட ஒர்க் பண்ண டைமில் தானே நான் வந்து என்னுடைய பொற்காலம், என்னுடைய கோல்டன் டைம், உங்கள்கிட்ட தான் நான் டிசிப்ளின் கற்றுக்கிட்டேன், உங்கள்கிட்ட தான் நான் எப்படி இந்த ஒர்க்கை நான் பண்ணணுன்ற அந்த தொழிலை கற்றுக்கிட்டேன், இன்றைக்கி உங்களால் நான் ஒரு இடத்துல நல்லா இருக்கேண்ணே அப்படின்னு எங்கேயாவது ரோட்டில் பார்க்கும்போது அவங்களோட ஜூனியர்ஸ் வந்து பேசும்போது அதை தான் அவங்க அங்கீகாரமாக பார்க்குறாங்க. அதுப்பா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நஷ்டம், நம்ம வந்து அந்த நாளில் வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய எத்தனையோ முன்னேற்றங்கள் வந்து கிடைக்காம போச்சு. ஆனால் 5 வருஷம் கழித்து நம்மளை திடீர்னு ஒரு இடத்துல பார்க்கும்போது நம்மக்கிட்ட வேலை பார்த்த பையன் நம்மளை இவ்வளோ உயர்வை நினைக்கிறான், அவனுடைய லைஃப்பில் நம்ம ஒரு முக்கியமான அங்கமாக இருந்திருக்கோம், நம்ம ஜெயிச்சிட்டோண்டா அப்படின்னு அவங்களுக்கு அப்போ தான் அந்த மனசில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆஸ்கார் அவர் கிடைச்ச மாதிரி நினைப்பாங்க. இதுதான் அந்த மேஷத்தர் குணாதிசயமே. கொஞ்சம் புகழ விரும்புவாங்க, தன்னை புகழ்ச்சியை பேசணும்னு. ஆனால் அதுக்கு தகுதியான ஆட்களும் கூட அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ அந்த பாராட்டையும் அந்த நன்மதிப்பையும் எதிர்பார்க்குறது தவறு இல்லை தானே. அப்படி ஒன்று கிடைக்கும்போது அவங்கள
வாழ்க்கை முழுவதும் இதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு உதவிகரமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வை அவங்களுக்கு கொடுத்துரும். இன்றைக்கும் சொல்கிறேன், இந்த மேசராசி மேசலக்ன ஆண்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்காக பல தியாகங்களை செய்வாங்க. பொதுவாகவே ஆண்கள் எல்லாருமே குடும்பத்துக்காக வாழ்கிறவர்கள் தான் பெரும்பான்மை. ஒரு 80-90% மேலே குடும்பத்துக்காக நிற்கிறவங்க தான் ஆண்கள். அதில் ஒரு படி மேலே தான் இந்த மேஷராசி மேஷலக்ன ஆண்கள். தன் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக பல்வேறு போராட்டங்களை செய்வாங்க, தியாகங்களை செய்வாங்க. சில நேரங்களில் லோனோ கடனோ கூட வாங்கியிருப்பாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கட்டத்தில் அந்த லோனையோ அந்த கடனையோ பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. யோசித்து பார்த்தா அந்த லோனோ அந்த கடனோ அவங்களுடைய சந்தோஷத்துக்காக வாங்கியிருக்க மாட்டாங்க. மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கி தர்றது, அவங்களுக்கு நகை வாங்கி தர்றது, அவங்கள ஒரு இடத்துக்கு கௌரவமாக கூட்டிகிட்டு போகணும், எங்கள் வீட்டுக்காரர் என்ன நல்லா வச்சுருக்கிறாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வாங்குற கடனாக கூட இருக்கும். சில உச்சகட்டமாக என்ன ஆகும், நீ ரொம்ப கடன்காரனாக இருக்க, நீ நிறைய லோன் வாங்கிட்ட அப்படின்னு யாருக்காக எந்த மனைவிக்காக வாங்கினாங்களோ அந்த மனைவியே இவரை நீ சம்பாதிக்க லாயக்கு இல்லாதவன், வெறும் கடனை வாங்கி வச்சுருக்கிற, எப்போ பார்த்தாலும் கடன்காரனாகவே இருக்குன்னு சொல்லி அவங்கள விட்டுட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழல்லாம் இந்த மேஷராசி மேஷலக்ன ஆண்கள் கடந்து வரக்கூடிய ஒரு சூழல்லாம் ஏற்பட்டிருக்கு. தன்னுடைய பிறந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மேஷராசி மேஷலக்ன ஆண்கள் பார்த்திங்கன்னா இயல்பிலே 12 ராசியிலே தலை ராசி அவங்க இல்லையா. அப்போ ஒரு தலைமகனுக்குரிய பண்பு தான் அவங்களுக்கு இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா கடகத்தில் இவங்களுடைய ராசியாதிபதி நீசமாக இருக்கார். அப்போ தன்னுடைய தாயார் ஒரு சொத்து பிரிக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி அமையக்கூடிய இடத்துலையோ, தம்பி நீ நல்லா தானே இருக்க, நீ எப்படினாலும் பொழைச்சிக்குவ, அது உண்மையும் கூட. மேஷராசி மேஷலக்னம் எங்கே தூக்கப்பட்டாலும் பொழைச்சிக்கும். அது யாருக்கிட்டையும் பிச்சை எடுக்காது, யார் கையும் போய் ஏந்தாது, எப்படினாலும் மானம் ரோசம் மரியாதையோட கர்வமாக வாழ்ந்துடும். எங்கேயாவது போய் மூட்டை தூக்குமே தவிர யாருக்கிட்ட போய் கையேந்தாது. கடன் வாங்குவாங்க, நான் திருப்பி கொடுத்துட்றேன், என்ன வட்டியோ சொல்லுங்கள் அப்படின்ட்டு அதிகாரமாக போய் தன்னுடைய பலத்தை காட்டி கடன் வாங்கிட்டு வருவாங்களே தவிர, கைமாற்று வாங்கிட்டு வருவாங்களே தவிர யாருக்கிட்டையும் பிச்சை கேட்குறதோ யாரையும் ஏமாற்றி சாப்பிட்றோன்னு நினைக்காது. அப்போ அவங்கள பெத்த தாய்க்கு தெரியும், இது கெட்டிக்கார பிள்ளை, இது எங்கனாலும் பொழைச்சிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பெற்ற தாயை என்ன சொல்லுவாங்க, நீ நல்ல திறமைசாலிப்பா, நல்லா சம்பாதிப்ப, நீ எப்படியும் வாழ்ந்துடுவ, தம்பி பாரு அவன் சின்ன பையன், அவனுக்கு விவரம் தெரியாது, கிட்டத்தட்ட ஈக்குவல் ஏஜாக கூட இருப்பாங்க, 1 வயசு 2 வயசு வித்தியாசத்தில் இருப்பாங்க, அவருக்கும் எல்லா திறமைகளும் இருக்கும். ஆனால் இந்த தாயார் மேஷராசி மேஷலக்ன ஆண்கிட்டத்தில் சிபாரிசுக்கு வருவாங்க, தம்பிக்காண்டி இல்லை தங்கைக்காண்டி, அவனுக்கு நீ இதை விட்டு கொடுத்துரு, இல்லை அவளுக்கு இதை விட்டு கொடுத்துரு, இந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி நீ வாங்குவேன், ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி நீ அவனுக்கு எழுதி கொடுத்துருப்பா அப்படின்றப்போ ஒரு கணம் கலங்கி நிற்பாங்க. ஏன்னா அவங்களும் மனுஷங்க தானே, என்னடா இது நமக்கு வரும்னு நினச்சிருந்தோம், இந்த பூர்வீக சொத்து ரொம்ப நாளாக நம்மளும் இந்த ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிறதுக்காக நம்மளும் உழைச்சிருக்கோம். இப்போ ஒரு வயல் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த வயலை அப்படியே போட்டிருந்தா அது ப்ராப்பர்ட்டியாக இருக்காது, அதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம கவனிச்சே தானே அந்த அந்த வயலோ நிலமோ நல்லா இருக்கும். அப்போல்லாம் இவருடைய உழைப்பை பயன்படுத்தியிருப்பாங்க. அண்ணன் பார்த்துக்கிறாரு, திடீர்னு அது யாருக்கு போய் சேரணுங்கிறப்ப, இது உனக்கு எதுக்குப்பா, இது தம்பிக்கு கொடுன்னு சொல்லும்போது மனசில் உள்ள ஒரு மாதிரி பொங்கி எழும், நான் இதுக்காக கொட்டியிருக்கிறேன்னே, இது எனக்கு வச்சுக்கலாம்ன்றப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே. ஆனால் சொல்கிறது தாயார், கேட்குறது தம்பிக்காக இல்லை தங்கைக்காகன்றப்ப அதை அந்த அதிர்ச்சியோ அந்த அந்த ஒரு விரக்தியவோ ஒரு துளி கூட முகத்தில் காட்டிக்காமல், சரிம்மா இது எதுக்கு நீ கேட்குற, பத்திரத்தை போடு, நான் எங்கே கையெழுத்து போடணுமோ கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய துக்கத்தையோ தன்னுடைய அந்த வேதனையோ ஒரு துளி கூட வெளியே காட்டிக்காமல் நீட்ட இடத்துல கையெழுத்து போட்டு அந்த இடத்துல தர்மத்தை நிலைநாட்டிட்டு போயிடுவாங்க. சகோதரனுக்காக இழக்கிறது, தாயை சொல்லையும் தட்டாமல் இருக்கிறதுன்னு ஒரு மாதிரி திருப்பி கேள்வி கேட்கறது வரைக்கும் நல்லவங்க, கேள்வி கேட்டோம்னா கெட்டவங்க. அப்போ இவங்க அந்த இடத்துல ஒரு சூழ்நிலை கைதியாக மாதிரி அம்மாவுக்கும் நல்ல பிள்ளையாக இருந்து, கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கும் நல்ல பிள்ளையாக இருந்து, இவர்கள் ஒரு தியாகியாகவோ தர்மம் செய்யக்கூடிய ஒரு தர்மத்தின் தலைவனாகவோ தான் அவங்க வாழ்கிறாங்க. இது அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா வீடு, தாரம் வாங்குற சண்டைக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது எல்லாமே இந்த மேஷராசி மேஷலக்ன ஆண்கள் தான். அநேகமாக இவங்க தாய்க்கும் நல்ல பிள்ளையாக இருக்கணும், கட்டிட்டு வந்த மனைவிக்கும் நம்ம உண்மையாக இருக்கணும்னு 2 தரப்புக்கும் மத்தியில் மாட்டிக்கிட்டு ரொம்ப பெரிய மனவேதனை அனுபவிக்கிறது இவங்க தான். ஆனால் கடைசியில் இவங்களுக்கு 2 தரப்புமே நீ எனக்காக சப்போர்ட் பண்ணுற பேர் இருக்காது, நீ எனக்கு பதிலாக அவன் மனைவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டேனோ, மனைவி நீங்கள் என்றைக்குமே எனக்காக சப்போர்ட் பண்ணதில்லை, எப்போவுமே நீங்கள் அம்மாவுக்கு தான் நீங்கள் கூட நின்றுருக்கீங்கன்ற பேரும் தான் இருக்குமே தவிர இவருடைய மனவேதனையோ அவருடைய மன அழுத்தத்தையோ ஒருத்தர் கூட மதித்து இவருக்கு ஆறுதல் சொன்னதாக சரித்திரமே இருக்காது. இவர்களுக்கு எதையுமே நேருக்கு நேர் சந்திச்சு தான் பழக்கம். அதாவது முதுகுக்கு பிள்ளை யோசிக்க தெரியாது, ஒரு மாதிரி சூழ்ச்சியாகவோ நயவஞ்சமாகவோ பிளான் பண்ணியோ ஒரு மாதிரி முன்கூட்டியே சிந்திச்சோ அவங்க செயல்பட தெரியாது.
சிவனோட பிள்ளை அப்படிங்கிறதுனால அப்படியே திறந்த மனதோடு தான் பேசுவாங்க, திறந்த மனதோடு தான் எதிர்ப்பாங்க. நாம் ஏமாற்றப்பட்டிருக்கோம்ன்றதை உணர்றதுக்குள்ளேயே அவங்க ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. குறிப்பாக பண விஷயத்துலலாம் இவர்களுக்கு ரொம்ப சுலபமாக அதனை சூட்சுமங்கள் தெரியாமல் பணத்தை அளந்திருப்பாங்க, பண விஷயத்தில் ஏமாந்துருப்பாங்க. பண விஷயத்தில் ஏமாற்றத்தை சந்திக்காத மேஷ ராசி மேஷ லக்ன ஆண்களே இல்லை எனலாம். அந்த அளவுக்கு அதில் பட்டு அப்படி கசந்து போயிருப்பாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இவர்களுக்கு சனி வீட்டில் தான் இவருடைய ராசியாதிபதி செவ்வாய் உச்சமாக மகரத்தில். அப்படிங்கிறப்போ இவர்களுக்கு மிக எந்த வகையிலையுமே சப்போர்ட்னு ஒன்று இருந்திருக்காது. முட்டி தேய மேலே வந்தவங்க அவங்க எல்லாமே. இவனை நான் தான் தூக்கி விட்டேன் அப்படின்னு எந்த ஒரு மேஷராசி நானையுமே யாருமே உரிமை கோரவே முடியாது. இவர் இழந்திருப்பாங்க, கீழே விழுந்திருப்பாங்க, அவங்களே எழுந்திருப்பாங்க, ரத்த காயத்தோட போராடி ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இனி நமக்கு யாருமே இல்லை, இழப்பதற்கு எதுவும் இல்லை, உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படிங்கிற நிலைமையில் நிற்பாங்க. அதன் பிறகு தான் அவங்களுடைய ஆட்டமே. இனி நாம தான் நமக்கு அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா எல்லா துரோகத்தையுமே வடு போல சுமந்து காயங்களோடு அப்படியே பயணித்து அந்த வெற்றியை அப்படியே விழுப்புண்களோட போராடி அந்த வெற்றி அடைகிறது எல்லாமே இந்த மேஷ ராசி மேஷ லக்ன ஆண்கள் தான். இவர்களுக்கு ரொம்ப ராசியான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3. அணிய வேண்டிய ராசி கற்கள்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள், புஷ்பராகம், பவளம், அதே போல் சிவன் வழிபாடு இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஜாதகம் பார்க்குறதுக்கு கீழே டிஸ்பிளே பண்ணக்கூடிய நம்பரில் நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா கன்சல்டேஷனுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுப்பாங்க, நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். அதே போல் பிரசன்னம் பார்க்குறதுக்கு, ஜாதகம் பார்க்குறதுக்கு நாங்கள் வெளிநாட்டு பயணங்களாக வரது காத்திருக்கிறோம். இப்போ ஜூலை மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும், ஜூலை 11th to 18th மலேசியா வர்றோம். உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கீழே இருக்க எண்ணுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. அந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக மலேசியாவில் என்னை சந்திக்கலாம். நம்ம பிரசன்னம் பார்த்து தரேன் உங்களுக்கு. நன்றி.